பழைய தமிழ்நாட்டில் 3 பேரரசர்கள் ஆட்சி செய்தார்கள். சேரர், சோழர், பாண்டியர். அதில் சேர மன்னனாக செங்குட்டுவன் நீதி, தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவற்றால் பிரபலமானவர். அவரின் தலைநகர் கரூர். செங்குட்டுவன் ஆட்சியில் சேரநாடு செழித்தது. வணிகம் வளர்ந்தது. கடல்வழி வர்த்தகம் ரோமா, கிரேக்கம், அரேபியா வரை சென்றது. அவர் படைகள் பலத்தவையாக இருந்தன. ஆனால் அவரை மக்களின் மனதில் நிலைத்தவர் ஆக்கியது ஒரு பெரிய நிகழ்வு. அது பட்டினித் தேவியை உருவாக்கியது. கண்ணகியின் தியாகம் அவரை ஆழமாக தொட்டது. அதனால் அவர் வட இந்தியாவிற்கு பயணம் செய்து இமயமலைக்குச் சென்று ஒரு புனித கல்லை கொண்டு வந்து அதில் பட்டினி தேவிக்கு ஆலயம் கட்டினார். அது நெறி, உண்மை, பெண்மையின் சின்னமாக அமைந்தது. அவரது நற்பணிகளால் சேரநாடு புகழின் உச்சிக்கு சென்றது. தமிழ்நாட்டின் கவிஞர்கள் அவரது புகழை பாடினார்கள். சிலப்பதிகாரம் என்ற காவியத்தில் செங்குட்டுவன் என்ற மன்னனின் வீரமும் நீதியும் இன்று வரை வாழ்கின்றன. டிராப் கிரவுன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல தமிழரசர் கதைகள் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹார்ட்.